ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல கருப்பு பழம் புளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிட்டத்தட்ட ஒரு 20 மிளகா இருக்கும், காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகு, மஞ்சப்பொடி, கல்லுப்பு, பெருங்காயப்பொடி, நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இது புளி காய்ச்சலுக்கு. அதுக்கு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு பொடிக்கு தேவையான அளவு 150 காஞ்ச மிளகாய், 150 தனியா, ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம். இது 3த்தையும் நம்ம தனியாக வறுக்க போகிறோம். இது லாஸ்ட்டில் எப்போவுமே நம்ம சாதம் கலக்கும்போது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை. அப்புறம் இப்போ வெந்தயம், தனியா, மிளகாய் 3த்தையும் தனித்தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் எதுலேயுமே நான் பருப்பு ஆட் பண்ணலை. புளிக்காய்ச்சலையும் நான் பருப்பு தாளிக்க போகிறதில்ல. இப்போ 3த்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு பொடிச்சுக்கோங்க. ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் போதும். மிளகாய்க்கு மட்டும், வெந்தயத்துக்கும் தனியாக்கும் நீங்கள் எண்ணெயை விட வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 100 ml 150 ml கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் குண்டு மிளகாயில் கூட இது பண்ணலாம். நான் இன்றைக்கி நீட்டு மிளகாயில் பண்ணியிருக்கேன். குண்டு மிளகாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கடுகு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, கடுகு, அந்த தாளிக்கு எடுத்து வச்சுருந்த மிளகாய் ஒரு 20 மிளகாய் இருக்கும். அதை நல்லா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு புளியை நல்லா ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சு நல்லா திக்காக பிழிஞ்சி வடிகட்டி எடுத்து அதில் நான் சேர்த்துட்டுருக்கேன். அவ்வளோதான். உப்பு கூட ஒரு 80% உப்பு நீங்கள் போட்டுட்டா போதும். மீதி நம்ம சாதம் கலக்கும்போது போட்டுக்கலாம். இப்போ இதில் எதுவுமே நான் பருப்பெல்லாம் ஆட் பண்ணல. தாளிக்கும் போதே வேர்க்கடலையோ கடலைப்பருப்போ உளுத்தம் பருப்போ நான் இதில் தாளிக்கலை. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. இப்படி நீங்கள் புளிக்காய்ச்சல் பண்ணிங்கன்னா இது வெளியில் இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இதில் எந்த விதமான பருப்பு இல்லாததுனால இது ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இது நல்லா திக்காக கொதிக்கணும். இது கொதித்ததுக்கப்புறம் அந்த பொடி அதையும் ஆறுனதையும் 3 பொருட்களையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தனியா, மிளகாய், வெந்தயத்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சாதம் கலக்கும்போது நல்லெண்ணெய் விட்டு தாளித்து கடுகு போடணுன்னு அவசியம் இல்லை. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டு தாளித்து 2 கறிவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக தாளித்து வடித்த சாதத்தில் இந்த பேஸ்ட் 1 ஸ்பூனும் இந்த பொடி 1 ஸ்பூனும் போட்டு புதுசாக கலந்துனிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இதுலேயே பொடியை கூட நம்ம அந்த புளிக்காய்ச்சல்லையே கலந்துருவோம். அந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே புதுசாக சாப்பிட்ற ஃப்ரெஷ்னஸ் அதில் கிடைக்காது. பொடி எப்போவுமே தனியாக வச்சு கலக்கிறதா ரொம்ப மணமாக இருக்கும் புளி சாதம். இப்போ இந்த 3 பொருளையும் நான் பொடி பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை இது ரொம்ப அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 2 வாட்டி சாதம் கலக்கிறாப்பில் அரைச்சி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ கூட வேணுங்கிறப்ப கூட நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போது இந்த புளிக்காய்ச்சல் நல்லா திக்காக வந்துடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சதுன்னா சரியாக போயிடும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். சிம்மில் தான் வைக்கணும், இல்லைனா வெளியிலலாம் ரொம்ப தெளிக்கும். இப்போது உதிரியாக வடித்த சாதத்தில் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து கறிவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அந்த சாதத்தில் 1 டீஸ்பூன் இந்த பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் அந்த பொடியும் போட்டு புதுசாக துளி வேணுங்கிற அளவுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துனிங்கன்னா அருமையான புளி சாதம் தயார். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த பருப்புங்களை நம்ம தாளிக்கிறதுனால வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இந்த புளி சாதம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடியும் ஆட் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.